ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ 2025 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனி மாதமானது நடந்துட்டுருக்கு. பங்குனி மாதமும் மார்ச் மாதமும் மிகவும் முக்கியமான மாதங்கள் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். தமிழ் மாதத்தில் பங்குனி 12வதாக வருவதனால இது ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா கடைசி மாதம் கடைசியாக என்ன வேணாலும் நடக்கும். அதனால் எச்சரிக்கையான மாதம் என்று கூட சொல்லலாம். ஸோ பங்குனி மாதத்தில் தெய்வீகமான சக்திகள் நிறைந்து இருக்கும். நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் கூட நடைபெறும். அதனால் பங்குனி மாதம் ஒரு தெய்வீக மாதம், அப்புறமேட்டு திருமண மாதம், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். தெய்வ திருமணங்கள் நடைபெறதுனாலேயோ என்னவோ, சாதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் திருமணங்கள் நடைபெறுவது மனிதர்களுக்கு ஒத்தி வைக்கப்படுது. அதே போல் இந்த பங்குனி மாதத்தில் 15ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. அதுவும் பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை. பங்குனி அமாவாசையில் நல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சேர்க்கை மாற்றங்களால் தலைவிதி மாறும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான தலைவிதியை மாறுவதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பணவரவை அதிகரிக்கிறதுக்கு அமாவாசையில் பரிகாரம் ஒன்று செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி காலையில் எழுந்ததுமே அவசரமாக அனைத்து வேலைகளை பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க இந்த உலகத்தில் 99.9% இருக்கிறோம். இவர்கள் அனைவரும் இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான். எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பணவரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவர்களும், பணவரவே இல்லை என்று புலம்புவர்களும் நிறைய பேர் இருப்போம். இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் சொல்வதை கரெக்டாக இந்த நாளில் செய்திங்கன்னா உங்கள் தலைவிதி மாறும். அப்படி என்ன செய்யணும், என்ன அமாவாசை பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுது. இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமையோடு வருது. சனிக்கிழமை மாலை மணிக்கு வரைக்கும் இருக்குது, அதாவது மாலை 5 மணி வரைக்குமே இருக்குது. அதனால் நாம் மகாலட்சுமி பூஜை செய்வதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சனிக்கிழமை அன்றே செய்துவிட வேண்டும். அதே போல் இந்த பரிகாரத்தையும் சனிக்கிழமை அன்றே செய்துவிட வேண்டும், அதுதான் நல்லது. பணவரவை அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த பங்குனி அமாவாசை தினத்தில், அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதீத பலன் என்பது உண்டாகும். இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் மட்டும்தான் வேண்டும். முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைக்க வேண்டும். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை வைக்க வேண்டும். இதோடு தெய்வீகமான கமலக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டை வைக்க வேண்டும். இதோடு ₹1 நாணயத்தையும் வைக்கணும். இவை அனைத்தையும் ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்து கொண்டு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். பிறகு உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் ரெடி பண்ண இதை வைத்து விடுங்கணும். அப்புறம் கற்பூரம் தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யணும். அதற்கு பிறகு தான் சிறிது நேரம் கழித்து வீட்டுடைய தென்மேற்கு மூலை என்று குபேரக்கூடிய அந்த குபேர மூலையில் இந்த முடிச்சை கட்டிவிட வேண்டும். ஆக்சுவலி இதை இந்த அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா 1 மாத காலம் இது இப்படியே இருக்கணும். அடுத்த அமாவாசை வரும்போது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால்படாத இடத்துல போட்டு விடணும். ₹1 எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைக்கணும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்வர்களுக்கு
நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம். ஸோ அதனால் தலையெழுத்து என்னங்கிறத சொல்கிறேன். அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வினைக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சுறுசுறுப்போடு பணியாற்றணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு தேவையானதை உங்களால் பண்ணிக்க முடியும். உடல் சோர்வு முற்றிலும் மறையும். அதனால் சுறுசுறுப்போடு பணியாற்றுங்க. வருமானம் உங்களுக்கு சீராகவே இருக்கும். இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுக்காம பணியாற்றணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடலாம். அதனால தான் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கவனமாக இருந்து தப்பித்துக்குங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் உற்றார் உறவினர்களிடம் உங்கள் செல்வாக்கானது உயரும். உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு வழியானது பிறக்கும். திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக உங்கள் திட்டங்கள் நிறைவேறும். உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. பெரியவர்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். ஓய்வு நேரத்தில் கூட கேளிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மகிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். ஸோ ஓய்வு நேரங்களில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்களே அமைச்சுக்குங்க. அப்புறம் நீங்கள் தொழிலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா போட்டிகள் உங்களுக்கு குறையும். லாபமானது அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா வியாபாரம் விரிவுபடும். கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகமானது தோன்றும். அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம்லாம் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேரும். தாமதம் ஏற்படுங்கிறதுனால புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இது தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் அனுகூலமான திருப்பங்கள் காண முடியும். சிலர்லாம் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் சற்று பரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க பக்கபலத்தால் நீங்கள் செயல்படலாம் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறனானது அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தில் உற்சாகப்படுவது உங்களுக்கு அமையும். கட்சியில் புதிய பொறுப்புகள் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றினீங்கன்னா ஆதாயம் பார்க்க முடியும். ஸோ அதனால் கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயம் பாருங்கள். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற முடியும். உங்களுடைய பெயரும் புகழும் ஆக்சுவலி உயரும். ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வது நல்லது. சக கலைஞர்களுடைய நன்மதிப்பை பெறுவது உங்களுக்கு அமையும். அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய பாராட்டுக்கள் எளிதில் அடைவீங்க. புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. இல்லத்தில் நிம்மதியை காண்பீங்க. சுப காரியங்களில் கலந்து கொள்வீங்க. உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு. பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்களால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பலன் அடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.